ஏன் அரசியல்வாதிகள் மற்றும் பெருந்தலைவர்கள் இயற்கை எய்தினால் அவர்கள் உடலை எரிக்காமல் அடக்கம் செய்கிறார்கள் தெரியுமா? இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று காத்திருக்கிறது. இறந்தவர்கள் இன்னும் உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுவரை மறைக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் உண்மை இதோ உங்களுக்காக. பொதுவாக சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று மதத்திற்கு மதம், ஊருக்கு ஊர் மாறும். நாம் உண்மையிலேயே இறந்தபின் என்னதான் ஆகிறோம்? நம்மை புதைத்தால் என்ன நடக்கும், எரித்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த வீடியோ வடிவில் காண்போம். இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் போன்ற பல மதங்களில் இறந்தவர்களை அடக்கம் செய்வது ஒரு முக்கிய சடங்காக உள்ளது. இது உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கைகளுடன் தொடர்புடையது. அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் பெரும்பாலும் அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இடமாகவும் ஒரு நினைவு சின்னமாகவும் அமைகின்றன. மேலும் தலைவர்களை அடக்கம் செய்வது ஒரு நீண்டகால பாரம்பரியமாக இருந்து வருகிறது. பொதுவாக உங்களுக்கு இறந்த பின் என்ன நடக்கும், புதைத்தால் அல்லது எரித்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம். நாம் அறிவியல் பூர்வமாக இதை பார்த்தால், இறந்த பிறகு உடல் சிதைவடையத் தொடங்கும். புதைக்கும் போது உடல் மண்ணுடன் கலந்து நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படுகிறது. எரிக்கும் போது உடல் சாம்பலாக மாறிவிடுகிறது. இதையே மத ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு மதமும் இறந்த பிறகு ஆன்மா அல்லது உயிர் என்னவாகிறது என்பது பற்றி வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்டுள்ளன. சில மதங்கள் மறுபிறப்பை நம்புகின்றன, சில சொர்க்கம், நரகம் அல்லது வேறு ஒரு உலக இருப்பை நம்புகின்றன. எது இருப்பினும் இந்த வீடியோவில் சில விசித்திரமான தகவலை உங்களுக்கு தர உள்ளது. ஆத்மா என்றால் உங்கள் எண்ணம். நீங்கள் இறந்த பிறகு உங்களின் தீய எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் வெளிச்சமான பகுதியை நோக்கி நகரத் தொடங்கும். மேலும் நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் இருண்ட பகுதியை நோக்கி நகரத் தொடங்கும். உண்மையில் இதுதான் சொர்க்கம், நரகம். நாம் கதைகளில் கேள்விப்பட்ட மூன்றாவது உலகம் இதுதான். வெளிச்சமான பகுதி என்றால் சூரியன் போன்ற உஷ்ணம் நிறைந்த பகுதியில் தீய எண்ணங்கள் உலாவரும். எப்பொழுது இந்த தீய எண்ணங்கள் அதிகமாகிறதோ, சூரியன் உக்கிரமடைந்து இந்த உலகத்தை அழிப்பார். அன்றைய காலகட்டத்தில் கோவில் கருவறை வெளிச்சமாக இல்லாமல் இருளாக இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். அங்கே சிறு விளக்கு மட்டுமே எரித்து கொண்டிருக்கும். கோவிலில் உள்ள இருண்ட கருவறை உங்களின் தீய எண்ணங்களை உள்வாங்கிக் கொள்ளும். பின்னர் அவைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும். இதேபோல் கோவிலில் உள்ள தீப ஒளி உங்களுக்கு நல்லாற்றலை வழங்கும். இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால்தான் பலரும் நாட்கள், கிழமைகள் பாராமல் கோவிலுக்கு செல்கிறார்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய உள்ளது. எனவே முழுமையாக அறிந்து தெரிந்து உங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனை அடைய ஒரு சிறிய உண்டுகோலாக இந்த வீடியோ அமையும். இது மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டது. இப்பொழுது ஒருவர் இறக்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். அவரது தீய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் பிரபஞ்சத்திற்கு சென்று சேர 11 நாட்கள் ஆகும். இந்த 11 நாட்களும் உடல் மண்ணில் புதைக்கப்பட்டால் மட்டுமே நடக்கும். ஒருவேளை நாம் எரித்தால் இந்த உடல் நமது ஆத்மாவை அழித்துவிடும். அதோடு நம் எண்ணங்களும் அழிந்துவிடும். சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், மன்னர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என இதில் பலரும் அடங்குவார்கள். ஒருவருக்கு அருள் வரும்போது இந்த பிரபஞ்ச சக்தி மனிதர்களுக்குள் ஒரு நிமிடம் வந்து செல்கிறது. இது பிற்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது. இதற்கு அறிவியல் பல காரணங்களை கூறினாலும் உண்மையில் இதற்கு பின் பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த உலகம் உருவானது அணுவால், உயிர்கள் உருவானது அணுவால். ஏன் நீங்கள் கேட்கும் சட்டம் கூட இந்த உலகத்தில அணுகள் அசைவதால்தான். அவனின்றி அணுவும் அசையாது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அவன்தான் இயற்கை. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் எதிர்காலத்தை அறியும் ஆற்றல் கொண்டவை. இன்று சாதாரண மலைப்பகுதியில் காணப்படும் ராஜா நகங்கள் நேபாள், இமயமலை என்று உயரமான குளிர்ந்த மலைகளில் தென்பட்டுள்ளது. இது அடுத்து என்னமோ நடக்கப் போகிறது என்பதை நமக்கு நன்கு எடுத்துக்காட்டுகிறது. இப்படி பிரபஞ்சம் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும்
நம்மிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. பிரபஞ்சத்துடன் எப்படி பேசுவது என்ற தகவலை அறிய இந்த வீடியோவிற்கு கீழ் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பிரபஞ்சத்தின் உந்து சக்தியால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனித சுழற்சியே அதனால்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதேபோல் ஒருவரை எரித்தால் 7 பிறவி என்ற ஒன்றை நாம் அடைய முடியாது. 7 பிறவி என்பது வெறும் வினாடிகளில் நடந்து முடிந்துவிடும். சிலருக்கு 7 பிறவி ஒரே நாளில் முடியும். சிலருக்கு சில வினாடிகளில் முடியும். கேட்பதற்கு வியப்பாக இருக்கலாம், ஆனால் இவைதான் உண்மை. இந்த பதிவில் அடுத்த தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும். பொறுமையாக காத்திருங்கள். நன்றி.